guys. வீட்டுல கனெக்ட் வாங்கிட்டியா? இன்னும் வாங்கல. வாங்கிடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. வெரி நைஸ். சரி. நீ வீட்டுல போய் கனெக்ட் பண்ணு. ஓகே. சரி, பாஸ்வேர்ட் வந்து ஹலோ, என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா எல்லாருக்கும்? 2022 நினைக்கிறேன். இல்ல வாட்ஸ்அப் நெட் இது ஒன்று. ஹரி, கோபிநாத், தினேஷ், am I audible? Okay, let's start. One second. Okay. Screen share பண்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து CSS. இப்போ HTMLனா பேசிக்கா பார்த்தா நிறைய டேக் இருக்கும். பட் இட்ஸ் ஆல் அபவுட் டேக் அட்ரிபியூட் தான், ரைட்டுங்களா? அது ஃபுல்லா ஆனா பட் நத்திங் மச்னா அந்த கண்டென்ட்டுக்கு மீனிங் கொடுக்கறது ஃபுல்லா HTML தான், ரைட்டுங்களா? ஹலோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சாரி, ஸோ இவர் தான் நம்மளோட நியூ வரவு. ஓகே. ஹாய் ஹரி. ஹாய் ப்ரோ. நல்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காரு கோடிங். ஓகே கண்டிப்பா. ஓகே ப்ரோ, தேவை. ஓகே. ஸோ இப்போ நம்ம டேக்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் அ மீனிங் ஃபார் த கண்டென்ட் தட் யூ ஆர் கோயிங் டு புட் இன் த வெப் பேஜ், ஓகேங்களா? பட் வாட் அபவுட் ஸ்டைல்? ஸ்டைலிங்ன்றது எல்லாமே வந்து ஃபுல்லாக சிஎஸ்எஸ்ல தான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் HTML டேக்ஸ் எல்லாமே படிச்சிருந்தா பார்த்துருப்பீங்க. போல்டு, அப்புறம் மார்க்கு, ஸோ சாரி மார்க் டேக், இது எல்லாமே வந்து ஸ்டைலிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து என்ன ஸ்டைல் ரிலேட்டட் மாதிரி இருக்கும். இட்டாலிக், இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டைல் ரிலேட்டட் மாதிரி இருக்கும். ஏன் இது வச்சிருக்காங்கன்னா, HTML மட்டும்தான் இருந்தது ஃபர்ஸ்ட். CSSன்ற லாங்குவேஜை பின்னாடி எடுத்துட்டு வந்தாங்க. முன்னாடி ஃபர்ஸ்ட் HTML வந்தப்போ, வெப் பேஜஸ்லாம் வந்தப்போ தெர் இஸ் நோ சச் திங் கால்ட் CSS. ஓகே, அதுக்கப்புறமா இன்வென்ட் பண்ணாங்க. அப்புறமா ஸோ அந்த டேக்ஸ்லாம் யூஸ்லெஸ், ஆல்மோஸ்ட் இந்த போல்டு டேக்லாம் வந்து யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம CSSலேயே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் CSSல CSSை HTML இன்க்ளூட் பண்ணுறதுக்கு 3 ways இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அந்த 3 ways யாராவது சொல்ல முடியுமா? Inline, internal, external, sir. Yeah, inline through style attribute, internal through style tag, external through link tag, ஓகேங்களா? சரி, இப்போ அதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒவ்வொரு மெத்தட்லையும் கேட்டிருந்தேன், பார்த்துட்டு வர சொல்லி. அஃப்கோர்ஸ் நம்ம சில டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில். யாராவது பார்த்துட்டு வந்தீங்களா டீட்டெயில்டா? பார்த்தேன் சார் நானு. ஃபர்ஸ்ட் இன்லைன். யா சார், இன்லைன்ல வந்து ஒரு HTML டேக் குள்ள நம்ம வந்து கோட்ஸ் எழுதுவோம் ஸ்டைல் அட்ரிபியூட் வச்சு. ஆமா, ஆனா அதனால பெனிஃபிட் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இதனால பெனிஃபிட் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் நம்ம ஸ்டைல் ஷீட்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் வேணும்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. அதுவே டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீக்கிரமா நம்ம கோடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்றதுக்கு பதிலா இதுல இன்லைன்லயே வந்து டெஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து டக்குன்னு போட்டு ஒரு ஸ்டைல் எழுதி அதுக்கு அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம், அதுக்கு பெனிஃபிட். எஸ் சார், இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளால வந்து எல்லாமே வந்து ஒரு டேக் குள்ள போறதுன்றது வந்து பாசிபிள் இல்ல. லோடிங் டைமும் அதிகமாகும், அந்த ஷீட்டோட லென்த்தும் அதிகமாயிட்டே போகும். ரீயூசபிலிட்டி இருக்காது. நீங்க 100 டேக்குக்கு ப்ளூ கலர் அப்ளை பண்ணா 100 வாட்டி எழுதணும், ரைட்டுங்களா? அது வந்து இட்ஸ் நாட் ரைட் திங். இப்பெல்லாம் பேஜஸ் வந்து ஆயிரக்கணக்கில்
எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் அத்தனை ஸ்டைலையும் ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் எழுதிட்டு வரணும்னா கஷ்டம், ரைட்டுங்களா? யா சார். ஸோ இன்லைன்ல சொல்லுங்க. சார் இன்லைன்ல இன்லைன்ல இதான் சார் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ல பார்த்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற பெனிஃபிட்டை விட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்னல்ல பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து ஹெட் டேக்ல வந்து ஸ்டைல் டேக் வச்சு யூஸ் பண்ணுவோம் சார். இதுல வந்து அட்வான்டேஜ் என்னன்னா ஐடி கிளாஸ் வந்து செலக்டர் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒரு HTML ஃபைல்லே வந்து நம்மளால ஸ்டைல வந்து ஆட் பண்ண முடியும். இதோட பெனிஃபிட். இதுக்கும் அதே மாதிரி தான் பேஜ் லென்த் அதிகமா போகும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா லோடிங் டைம் அதிகமாகும் சார். இதுக்கு அட்வான்டேஜ் சொல்லலையே, இன்னும் அட்வான்டேஜ் வந்து முடியல. இங்க பாருங்க, இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேராகிராஃபுக்கு நீங்க CSS எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இன்லைன்னா ரெண்டுத்துலயுமே எழுதணும், ஸ்டைல், கலர், ப்ளூ உண்டு. ஓகேங்களா? இந்த 2 டேக்லையும் எழுதுனாதான் முடியும், அப்ளை பண்ண முடியும். ஆனா இதுவே இன்டர்னல் நினைச்சிங்களேன், ஜஸ்ட் செலக்டர் போட்டு செலக்டருக்குள்ள கலர் ப்ளூன்னு போட்டா போதும். கம்மி கோடு, ரைட்டுங்களா? அண்ட் ரீயூசபிலிட்டி, மறுபடியும் இந்த கோடை மறுபடியும் இன்னொரு ஐ மீன் இங்கே யூஸ் பண்ணலாம், இன்னொரு டேக்கு யூஸ் பண்ணலாம் செலக்டர் மூலியமா, ரைட்டா? இது மெயின் பெனிஃபிட். இதுல பிளஸ் கண்டிப்பா பிளஸ் இருக்கு, ரைட்டுங்களா? ஆமாவா இல்லையா? இதை விட கண்டிப்பா கோட் கம்மி, ரைட்டுங்களா? ரைட்டு தானே? இதுக்கு முன்னாடி எழுதுறத விட இது கம்மியான கோடு. ஏன்னா இப்போ இங்க ஒரு 10 டேக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எது கம்மி? இதுதான் கம்மி. இப்படி எழுதுறது தான் கம்மி. ஒரே லைன்ல முடிஞ்சிருச்சு நம்ம கோட். ஸோ இதுல பிளஸ் இருக்கு, கண்டிப்பா பிளஸ் இருக்கு. எதை கம்பேர் பண்ணா? இன்லைனை கம்பேர் பண்ணா. எக்ஸ்டர்னல் சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் சேம் தான் சார். ஒரு ஃபைலை வந்து தனியா எக்ஸ்டர்னலா பேஸ்ட் பண்ணனும். லிங்க் டேக்ல ஹெட்ல லிங்க் டேக் குள்ள பேஸ்ட் பண்ணி கனெக்ட் பண்றது சார். இந்த மாதிரி ஹலோ சார், கேக்குதா? கேக்குது நித்யா, சொல்லுங்க. இதே பெனிஃபிட் தான். இன்டர்னல்ல இருக்க பெனிஃபிட் எக்ஸ்டர்னல்லயும் இருக்கு சார். சேம், இது கம்மி கோடிங்ஸ் தான் ஆகும். பி டேக் வந்து பி டேக்னு சொல்லிட்டு கால் பண்ணி செலக்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்லைன்ல ஆகுற டைம் அதுல ஆகாது எக்ஸ்டர்னல்லையும். அவ்வளோ ஜஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற கோடை தூக்கி வெளியில போட்டு வெளியில இருந்து லோட் பண்ணுவோம், இன்னொரு ஃபைல்ல இருந்து தனியா. ஓகேங்களா? ஓகே சார். ஒன்னு முக்கியமா கவனிங்க, ஒவ்வொரு வெர்ஷன்லயுமே பிளஸ் மைனஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் கண்டிப்பா இருக்கு. இதுல இருக்கிற மைனஸை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த வெர்ஷன் எடுத்து வருவாங்க. ஓகேங்களா? இது இன்னும் பிளஸ் பிளஸ் டபுள் இன்னும் பெனிஃபிட் இருக்கும். இதை விட இது பெனிஃபிட்டா இருக்கும். இதை விட இதுல பெனிஃபிட் இருக்கும். எப்படி தெரியுங்களா? இப்போ இந்த கோட் என்ன பண்ணுது, இந்த பேஜ்ல மட்டும் யூஸ் பண்ண முடியுது, ரைட்டுங்களா? வெளியில வச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்டைல் டாட் CSSல போட்டேன்னா இதை நான் எத்தனை பேஜ் 100 பேஜ் கூட இருக்கட்டும், 100 பேஜ் நான் யூஸ் பண்ணலாம் சேம் CSS, ரைட்டுங்களா? இது போசிபிலிட்டியா வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகுது பாருங்க. இன்டர்னல்ல இந்த பேஜ்ல மட்டும் யூஸ் பண்ண முடிகிற ஸ்டைல எக்ஸ்டர்னல் இதை வந்து தனியா ஒரு ஃபைல்ல போட்டு லோட் பண்ணனா பேஜ்ல கூட யூஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? சேம் ஃபைல் யூஸ் பண்ணுங்க, hello.html யூஸ் பண்ணிருக்கேன். ஆமாவா இல்லையா? ஆமா. ஒருவேளை நான் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் லோட் பண்ணாம இருந்திருந்தால் என்ன பண்ணிருக்கணும், இந்த கோடை காப்பி பண்ணி மறுபடியும் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிருக்கணும். ஆமாவா இல்லையா? இப்படி பண்ணிருக்கணும். இது 2 ஃபைல்ன்றதால உங்களுக்கு சிம்பிளா தோணலாம். ஆனா இது 100 ஃபைல் இருந்ததுன்னா அப்ப கஷ்டம் தானே. 100 ஃபைல்லையும் அதே மாதிரி நான் இந்த ப்ளூ கலர் ரெட் கலரா மாத்த சொன்னேன்னா 100 ஃபைல்லையும் போயிட்டு மறுபடியும் பார்த்து மாத்தணும், கஷ்டம் தானே. இதுவே எக்ஸ்டர்னல்ஸ் ரீயூசபிலிட்டி பாருங்க. இது எக்ஸ்டர்னல். ஃபர்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், HTML-யும் CSS-யும் தனித்தனியா வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ மீன் தனித்தனியா இருந்தா நீட்டா எழுதிக்கலாம், நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம் கோடை. ஓகேங்களா? ஒரு கோடை எழுதுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, அது பர்ஃபார்மன்ட்டா இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, லாங் டேர்ம்ல அதை மெயின்டைன் பண்றதும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்லுங்க? கோடு நம்ம ஒன்றும் இன்னைக்கு எழுதி நாளைக்கு தூக்கி போட போறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு சிஸ்டம் எழுதணும்னா இது வந்து கிட்டத்தட்ட நீங்க டிகேட்ஸ், கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில லாங்குவேஜ்லாம் டெட்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு கூட அந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி சிஸ்டம்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகம்யூனிகேஷன்ஸ், யூஎஸ்லாம் இந்த
அண்ட் பெல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல இருக்காங்க ரைட்டா. அவங்களோட சிஸ்டம்ஸ்லாம் கிட்டத்தட்ட பல என்ன சொல்றது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கோடிங்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் தூக்கி போட முடியும். ஏன் அது இவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சிம்பிளி தே கேன் ரீரைட்ல புதுசா மறுபடியும் நீங்க ஆளுங்களை எடுத்து எழுதலாமா? ஆமா எழுதலாம். அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் பில்டு பண்ணணும்னா பல கோடி அவங்களுக்கு செலவாகும். அவ்வளவு செலவு பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க யாருமே. ஓகேங்களா? அதனால அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த கோடை மெயின்டைன் பண்ற மாதிரி எழுதுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அது லாங் ரன்ல யூஸ் பண்ணிட்டு இருப்போம், மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு ஈஸியா இருக்கணும். ஸோ இப்போ இங்க style.css போட்டேன். இப்போ இங்க பேராகிராஃப்னு போட்டேன். கலர் ப்ளூ. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு டெவலப்பருக்கு என்ன பெனிஃபிட் தெரியுமா? நான் நாளைக்கு மாற்றணும் எல்லா பேராகிராஃபுமே ப்ளூல இருந்து ரெட் மாற்றணும். சிம்பிள், அவ்வளோதான், மாற்றிடுச்சு. எல்லாமே இந்த ஒரு இடத்துல மாற்றினா போதும். 100 பேஜ் இருந்தாலும் 100 பேஜ்ல மாறிடும். ரைட்டுங்களா? அப்படிதானே? ஆமா சார். இல்லையா? ஓகே சரி, இன்னொரு பெனிஃபிட் இது ஒன்று. அதாவது நான் கோடை வந்து ரீயூஸ் பண்றேன், 100 பேஜுக்கும் ரீயூஸ் பண்றேன். இன்டர்னலா இருந்தா அந்த ஒரு பேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலா ஐ கேன் யூஸ் இட் அக்ராஸ் பேஜஸ். எத்தனை பேஜ்ல வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம், லோடிங் டைம். அது எப்படி இது லோடிங் டைமை வந்து மினிமைஸ் பண்ணும், உன்னோட பேஜ் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லோட் டைமை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுது, ஸ்பீட் ஆஃப் த பேஜ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க, சில சைட்லாம் வந்து ஓப்பன் பண்றப்போ ஸ்லோவா இருக்கும். பண்றீங்கன்னு வச்சுங்களேன், செம்ம ஸ்லோவா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சருன்னு ஓப்பன் ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? மேபி இப்போல்லாம் நமக்கு 4Gலாம் இருக்கிறதால கொஞ்சம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் பழைய சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லோட் வரப்போ மட்டும் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஆனால் அதே பேஜை 2வது வாட்டி என்டர் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக லோட் ஆகும். ரீசன் என்ன தெரியுங்களா? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைட்டு காமிக்கிறேன். ஸோ நான் நெட்வொர்க் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் கவனிங்க. என்ன இந்த சைட் ஓப்பன் பண்ணேன். இது எவ்வளோ நேரம் ஆச்சு? ரொம்ப குயிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ரைட்டுங்களா? ஏன்னா இது எல்லாம் நல்லா ஆப்டிமைஸ்டு சைட்டு, அதனால குயிக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது லோட் ஆச்சு இல்ல? ஃபர்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் லோட் ஆகிறதுக்கு ஏதோ லோட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இப்போ பாருங்களேன், அது லோட் ஆகிற மாதிரியே தெரியல. அப்படியே இம்மீடியட்டாக வருது, இன்ஸ்டன்ட்டாக வருது. ரைட்டுங்களா? இன்னும் சொல்லணும்னா நான் 2G செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, 2Gலப்பா, இதுதான் நல்ல 2G, நல்ல சிக்னல் இருக்கிற 2Gல இப்படி தான் லோட் ஆகும் இந்த சைட்டு. இன்னைக்கு யாரும் 2G யூஸ் பண்றது இல்லை, அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்றப்போ இப்படி தான் லோட் ஆகும். ஒரு செகண்ட். சரி, ரெகுலர் 2G, நார்மல் 2Gல போடலாம். அந்த பிளாங்க் பேஜ் வருதுங்களா, இப்படிதானே சுத்திட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சுத்திட்டே இருந்து லோட் ஆகும். 2Gல இப்படிதான் இருந்திருக்கும் ஒரு காலத்துல எல்லா சைட்டும். வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். சரி, வந்துருச்சு, லோட் ஆயிடுச்சா? தெரியுதுல்ல எல்லாருக்கும் பேஜ்? ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸை யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. எப்போன்னா முன்னாடிலாம் ஸ்லோ இன்டர்நெட்டு, பழைய மொபைல்ஸ் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி தான் இருந்திருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஸ்லோவாக லோடும். ஆனால் இதே சைட்டை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும் பாருங்க, இமீடியட்டாக வந்துருச்சு. எப்படி? இங்கே கவனிங்க, டிரான்ஸ்ஃபர்டு. இப்போ டிரான்ஸ்ஃபரே ஆகலை, நெட்லேருந்து எதுவுமே லோட் ஆகலை, எல்லாமே கேஷ்டு.
லோக்கல்ல கேஷ் உங்களோட இதுதான். ஏன்னா இதெல்லாம் மாறல, இந்த ஃபைல்லாம் மாறல, ரைட்டுங்களா? அதனால அது மறுபடியும் டவுன்லோட் பண்ணல. அதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேக்ஸ் ஏஜ்னு ஒன்று செட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வர்றப்பயே இதுல ஏஜ்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும். அதாவது அதிகமாக நம்ம செட் பண்ணிக்கலாம் அது பேக் எண்ட்ல. அது அந்த ஃபைல் வந்து எவ்வளவு நேரத்துக்கு வேலிட், மறுபடியும் ஃபெச் பண்ணாம கூட யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத செட் பண்ணிருப்பாங்க. கேஷ் கண்ட்ரோல் இருக்கா, மேக்ஸ் ஏஜ் 300 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். 300 செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ் தெரியல. ம் 1 hour இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கேஷ் 1 ஹவருக்கு அது வந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணாது. இது மட்டும் இல்லை. இப்போ ஒருவேளை ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல 2 பேஜில் யூஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கலாம், அடுத்த பேஜுக்கு போகிறப்போ அந்த பேஜ் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். ஏன் சொல்லுங்க? அந்த சிஎஸ்எஸ் ஃபைல மறுபடியும் அது டவுன்லோட் பண்ணாது. ஆல்ரெடி கேஷ் இருக்கும்ல, கேஷ்லேருந்து ரீயூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஎஸ்எஸ் ஃபைல நம்ம hello.html ஓப்பன் பண்ணுறப்போ டவுன்லோட் பண்ணோம். ஆனால் abc.html ஓப்பன் பண்ணுறப்போ டவுன்லோட் பண்ணாது. ஏன் சொல்லுங்க? ஆல்ரெடி hello.html அதே ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்ல. இப்போ உங்க சைடு ஃபாஸ்டா லோட் ஆகுமா, லோட் ஆகாதா? கண்டிப்பா ரெண்டாவது பேஜ் வந்து கண்டிப்பா ஃபாஸ்டா தான் லோட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் டவுன்லோட் பண்ண தேவையில்லைன்றதால. புரியுதுங்களா? இது சிம்பிள் லாஜிக் தான். ஆல்ரெடி என்னாண்ட இருக்கு இந்த ஃபைல், ஏன் மறுபடியும் நான் டவுன்லோட் பண்ணணும்? அப்போ எனக்கு வேலை முடிஞ்சது, ரைட்டா? ஜஸ்ட் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணா போதும். என்னப்பா? நம்ம ஆல்ரெடி வெப் காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். வெப் காம்போனன்ட்ஸ் அது அந்த வெப்சைட் ப்ரௌசர் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. அப்போ டவுன்லோட் பண்ணி லோக்கல் கேச்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், கேஷ்ல ஸ்டோர் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டைலும் அதே மாதிரி தான். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல போட்டு வச்சீங்கன்னா பெனிஃபிட் பாருங்க, டவுன்லோட் பண்ற டைமும் உங்களுக்கு லெஸ் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் அப்போ எதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கு? இன்டர்னல்லையா, இன்லைன்லையா, எக்ஸ்டர்னல்லையா? எக்ஸ்டர்னலில் தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்கு. ஸோ வி ஷுட் புட் அப்போ எதுக்கு மற்ற ரெண்டும் வச்சிருக்காங்கன்னா, மற்ற ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது அதுதான். இதை விட முதல்ல அதுதான் வந்தது. ஃபர்ஸ்ட் இன்லைன் தான் எடுத்து வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அதை ரெண்டும் தூக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? அதை ரெண்டையும் தூக்கிட்டா புது சைட்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் பழைய சைட் என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். அதனால அதெல்லாம் தூக்கல, அப்படியே தான் வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் வெப்ல வந்தது எதையுமே தூக்கிட்டாங்கன்னா லாங்குவேஜ்லேருந்து இனிமேல் தேவையில்லை, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டெப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ப்ரௌசர்லேருந்து தூக்கியே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஒன்ஸ் எடுத்துட்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அந்த ஃபீச்சரை தூக்கவே மாட்டாங்க. இப்போதைக்கு 30 வருஷம் ஆச்சு வெப் வந்து, ஆனால் எதையுமே தூக்கல. அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வெப்சைட் கூட இன்னைக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகி தான் ஆகும். இன்னைக்கு இருக்கிற ப்ரௌசரில் கூட ஒர்க் ஆகும், லேட்டஸ்ட் ப்ரௌசரில். ரீசன் வந்து பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெப் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி விஷயத்தை யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பழைய சைட்டாக இருந்தாலுமே அது இன்னைக்கு ஒர்க் ஆகும் இன்னைக்கு இருக்கிற ப்ரௌசரில். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அண்ட் எல்லாரும் இனிமேல் ஃபைலை வந்து இப்படி ஓப்பன் பண்ணாதீங்க. காப்பி பண்ணிட்டு ப்ரௌசரில் போயிட்டு இப்படிலாம் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும், நான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களால் டெவ் டூல்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னு தெரியுதா? என்னோட டிஸ்கோட பாத்து, என்னோட சிஸ்டமோட ஹார்ட் டிஸ்கோட பாத்து, இந்த அதாவது ஒரு ஃபைலை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ப்ரௌசரை வச்சு. இதை வெப்சைட்டுன்னு சொல்லக்கூடாது. வெப்சைட்னா என்னது? ஒரு வெப் சர்வர் வந்து ரெக்வஸ்ட் அனுப்புனா கொடுக்கறது தான், அதுதான் வெப் பேஜ் கூட, ரைட்டுங்களா? வெப் பேஜ்னா ஒரு வெப்சைட்லேருந்து வர்றது தான் வெப் பேஜ். வெப்சைட்னா என்னது? ஒரு வெப் சர்வர்லேருந்து வர்ற பேஜ். நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்பணும் ப்ரௌசர்லேருந்து, அது ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போகணும், சர்வர்லேருந்து பேஜ் வரணும். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஃபைலை லோட் பண்ணிடுச்சு எங்கே? இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து. ஸோ இதை வந்து நான் வெப் பேஜ்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா வெப் சர்வரே இல்லையே. சர்வரே இல்லாமல் அது எப்படி வெப் பேஜ்னு சொல்ல முடியும்? ரைட்டுங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட் HTML பேஜ், அதை நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ப்ரௌசரில், அவ்வளோதான். இது எனக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ வெப் சர்வர் இருந்தால் தான் அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியும் மல்டிபிள் கிளைண்ட்ஸால். ஓகேங்களா?
ஸோ அப்போ சர்வர் ஓப்பன் பண்ணுவேன். சர்வர் எல்லாம் இப்போ உட்காந்து நம்மளால எழுதலாம் முடியாது. ஸோ அதனால நான் ஒரு டெம்பரரி பிளக்கிங் போட்டு ஐ மீன் நம்ம HTML தான் கற்றுட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போதைக்கு சர்வர்லாம் நம்ம உட்காந்து புதுசாக பில்டு எல்லாம் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? நான் வந்து ஒரு டெம்பரரி சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நம்ம லோக்கல் இதுலேயே பிளக்கின் இருக்கும், VS கோட்லேயே லைவ் சர்வர்னு இருக்கும். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை போட்டிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ இது இன்ஸ்டால் பண்ண உடனே HTML பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கோ லைவ்னு வரும், ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி வெப் சர்வரை இங்கே கிரியேட் பண்ணோம் லோக்கலில், ஓகேங்களா? என்னோட சிஸ்டம்லேயே அதை நீங்கள் என்னென்னு ஓப்பன் பண்ணணும்னா லோக்கல் ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணலாம், ஓகேங்களா? லோக்கல் ஹாஸ்ட் அதுவே ஓப்பன் பண்ணிடும் உங்களுக்கு, அவ்வளோ இல்லை. மொத்தத்தில் இது வந்து வெப் சர்வர் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இது நெட்வொர்க், இதில் நெட்வொர்க் ஆக்டிவிட்டி இருக்கும். இது ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிட்டு இருக்கு பாருங்க. HTTP வழியாக ஒரு சர்வரோட பேசி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு சர்வர் ரன் ஆகிறதெல்லாம் தெரியாது எங்கேயும். ஒன்லி திங் யூ கேன் சி இஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்றதுக்கு இண்டிகேஷன் அது எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு காமிக்கும், ஓகேங்களா? சர்வர் ஸ்டார்டட்னு காமிக்குதுன்னா அந்த போர்ட் வழியாக கோடு வந்து நம்மளோட ப்ரௌசர் வந்து இங்கே இந்த URL என்டர் பண்ண உடனே ரெக்வஸ்ட் அனுப்புது. அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்வர் வந்து ரிப்ளை பண்ணுது, ஓகேங்களா? அந்த ரிப்ளை ரெஸ்பான்ஸ் தான் இது நம்மளால பார்க்க முடியுது. இதுவே நீங்கள் டிஸ்க்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் இந்த இன்ஸ்பெக்டர்லாம் ஒர்க் ஆகும், HTMLலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் நெட்வொர்க் ஆக்டிவிட்டி இருக்காது. ஏன்னா அது நெட்வொர்க்லேருந்து லோட் ஆகலை. ஆனால் இது வந்து நெட்வொர்க்லேருந்து தான் லோட் ஆகிட்டு இருக்கு, ஒரு சர்வர்லேருந்து லோட் ஆகிருக்கு, ரெக்வஸ்ட் போய் வந்திருக்கு, ஓகேங்களா? இதுதான் வெப் பேஜ்னு சொல்ல முடியும் உங்களால், ஆர் வெப்சைட்னு கூட சொல்லலாம் இதை. ஆனால் என்ன, இது என்னோட லோக்கல் ஹாஸ்ட்டு, வெளியில் யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஐ மீன் என்னோட சிஸ்டத்துக்கு வெளியில் ஆர் என்னோட வைஃபைக்கு வெளியில் இது. ஆனால் என்னோட வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாராலையுமே இதை பார்க்க முடியும், ஓகேங்களா? என்னோட IP அட்ரஸ் இருக்கும்ல, என்னோட சிஸ்டம் IP அட்ரஸ், அதை அடித்தா இங்கே லோக்கல் ஹாஸ்ட்டுக்கு பதிலாக என்னோட சிஸ்டம் IP அட்ரஸ் அடித்தாங்கன்னா அவங்களால பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி இதை வந்து பார்க்க முடியாது யாராலையும், ஓகேங்களா? இது சர்வர் இல்லை, இது வந்து ஜஸ்ட் டிஸ்க்ல இருக்கிற ஒரு ஃபைல் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபைல் பாருங்கள், இதெல்லாம் வந்து மற்றவங்களால ஆக்சஸ் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஓகே, ஸோ எல்லாருமே அந்த சர்வர் அந்த பிளக்இன் போட்டு அப்படி இது மாதிரியே யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே அந்த HTTP ப்ரோட்டோகால் வழியாக தான் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும். சரி, நெக்ஸ்ட்டு CSS ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம CSSன்றது ஸ்டைலிங்னு தெரியும், ரைட்டுங்களா? ரைட்டு தானே? வேற எதுக்காவது யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்டைலிங்க்கு. HTML எப்படி ரெண்டே விஷயம் தான் இருக்கு. என்ன இருக்கு, ஒரு டேக் இருக்கும், அதுக்கு அட்ரிபியூட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான், ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான். ஆனால் என்ன, ஒரு 100 டேக் இருக்கு, படிக்கணும் உட்காந்து, ஈஸி தான், டைம் பிடிக்கும். HTML கற்றுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் டேக் ஓப்பன் க்ளோஸ், இதே மாதிரி 100 டேக் இருந்தாலும் 100 டேக்கும் இதே மாதிரி தான் போடுவீங்க, ஓகேங்களா? ஆனால் என்ன, ஒரு டேக்கும் என்ன பண்ணுதுன்னு கற்றுக்கிட்டா தான் அதை நம்ம பர்ஃபார்மண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அதை எங்கே அப்ளை பண்ணுறோன்னு தான் இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா? அப்போ அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், நமக்கு எல்லா டேக்குமே தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு டேக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி CSSலையுமே சின்டாக்ஸ் இவ்வளோ தான், சிம்பிள். எப்படி இருக்கும்னா செலக்டர் இருக்கும், ஒரு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்கும், இதுக்குள்ளே இது பேர் தான் ரூல் செட்டுன்னுவாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து CSS ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் வந்து CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த பார்ட்டை செலக்டார்னு சொல்லுவாங்க, அதாவது எதுக்கு அப்ளை பண்ணணுன்றத சொல்லுவோம். இதுக்கு ஓவராலாக இதோட பேர், இந்த மொத்த செக்ஷனோட பேர் வந்து ரூல் செட்டுன்னுவாங்க. இந்த ரூல் செட் வந்து எந்த செலக்டர், அதாவது எந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் செலக்டர், ஓகேங்களா? இவ்வளோதான். இப்போ செலக்டார்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் நம்ம மோஸ்ட்லி ஒரு 10-15 தான் படிப்போம், அதுக்கு மேலே வந்து ரொம்ப மோஸ்ட்லி தேவைப்படாது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இது எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளால் நீங்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் படித்தா கூட முடிக்க முடியாது, அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட்
நம்ம கோயிங் ஃபார்வர்ட் எப்படின்னா நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி மோஸ்ட்லி கம்மி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி நெட்டில் செக் பண்ணி தான் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட நாலேஜ். ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன இப்போ பண்ணுவோம்னா நார்மலாக ஜெனரலாக சிஎஸ்எஸ் அப்படின்றல ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஐ மீன் இது கம்மியாக தான் இருந்தது முன்னாடி. பட் இன்னைக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கு தேவையான அளவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸும் ஒருத்தருக்கு தேவையும் இருக்காது. அண்டு ஐ மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி ஓகே ஃபோல்டபுள் டிவைசஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஃபோல்டபுள் டிவைசஸ் வந்து இருக்குல்ல, தெரியுமா இருக்காது? மொபைல் ஃபோன்பா மடிக்கலாமே, ரெண்டாக மடிக்கிறாங்களே இப்போ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி சரி நமக்கு ஒரு காலத்தில் மொபைல் ஃபோன்ஸ்லாம் எவ்வளோன்னு இருந்தது? இவ்வளோ பெருசு இருந்ததா இன்னைக்கு இருந்த மாதிரி? அப்படியே நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்கு இன்னைக்கு. இவ்வளோ பெருசு இருந்ததா? தெரியல. ஃபோன் எவ்வளோ பெருசு கூட பார்க்கல யாரும். இவ்வளோ பெரிய ஃபோன் இருந்ததாப்பா நமக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற உங்களோட நோக்கியா ஃபோன், இது சாரி இன்னைக்கு இருக்கிற ஐஃபோன் சைஸுக்கோ இல்லை உங்களோட OnePlus இல்ல சார். இல்லை எவ்வளோ சைஸ் இருந்தது? சின்னதா ஃபோன்லாம் எவ்வளோ ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் அப்பெல்லாம் வெப்சைட்லாம் ஒர்க் ஆகிட்டு அதில்? இல்ல இல்ல. ஏன் ஒர்க் ஆகல? வெப்சைட்லாம் ஃபேஸ்புக்லாம் ஓப்பன் ஆகும்பா அப்பயே அதில். ஆனா ஒர்க்லாம் பண்ணது நம்ம ஃப்ளோவா செட் பண்ணது நம்ம. ஏன்னா இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தான் தெரியும். அவன் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரீசனே அவன் போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹலோ மியூட் பண்ணுங்கப்பா, நாய்ஸ் வருது. ஹலோ சொல்லுங்கப்பா. அப்போ அந்த ஃபோன்லேயும் வெப்சைட் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது ரைட்டுங்களா? அன்றைக்கெல்லாம் வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது அப்போ கூட. அதே டைமில் இன்னைக்கு முன்னாடி ஃபோனுன்னாவே அவ்வளோ தான் இருந்தது. ஆனால் அதில் வெப் ப்ரௌசிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பண்ண முடியும், ஆனால் ரொம்ப பேசிக்காக இருந்தது அன்றைக்கி டெக்னாலஜியில். ஆனாலும் வெப்சைட்டுன்றது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. அந்த ஃபோன்லேயுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. சரி, இன்னைக்கு மொபைல் டிவைசஸ் எந்தெந்த சைஸில் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். டேப்லெட் இருந்ததா ஒரு காலத்தில்? சரி, முன்னாடி மொபைல் டிவைசஸை இந்த என்னது இப்போல்லாம் கேம் விளையாடுறப்ப இப்படி ஹாரிஜான்லாம் இப்படி ஓரியன்டேஷன் மாற்றிடுவோம்ல, திருப்பிட்டு தானே விளையாடுவோம், ரைட்டு தானே? இதில் கேம் விளையாடும் இருக்கீங்களா இல்லையா? என்ன ஃபோனு பார்த்தது இல்லை, இன்னைக்கு ஃபோனை பற்றி தான் கேட்டிருக்கேன், அதுக்காக ஆன்சர் பண்ணுங்க. வை சோ சைலண்ட்? புரியல. கேம் விளையாடும் போது இப்படி ரொட்டேஷன் ஃபோனை ரொட்டேட் பண்ணிட்டு தானே விளையாடுறீங்க? ஆமா சார். சார் இப்படி இப்படி நேரா வச்சுலாம் விளையாட மாட்டீங்களா? அது இன்னும் சைஸ் அது செட் ஆகாது சார். ரைட்டு. யூடியூப் இப்படி இப்படி திருப்பி யூடியூப்பை பார்க்குறப்ப இப்படி இப்படி நேராக வச்சு பார்ப்பீங்களா? மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. இப்படி ஹாரிசான்லாம் திருப்பி தான் ஓரியன்டேஷன் மாற்றி தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஆப் மட்டும் இல்லை, வெப்சைட்லையும் அப்படி தான் பார்ப்பாங்க, ரைட்டா? அதெல்லாம் மாறுது, ரைட்டுங்களா? அதாவது ஒரு காலத்து சரி முன்னாடிலாம் ஃபோன் இருந்தது பார்த்தீங்களா, இந்த சின்ன ஃபோன்லாம் பட்டன் ஃபோனு, அந்த ஃபோன்லாம் இப்படி திருப்பும், அதில் கூட ஸ்க்ரீன் இப்படி ஹாரிசான்லாம் வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படிலாம் திருப்ப முடியுமா என்ன? முன்னாடிலாம் வெப்சைட்லாம் திரும்புமா என்ன? அப்படிலாம் திருப்ப முடியாதுன்னு முன்னாடி. இப்பெல்லாம் இப்படி திருப்பினா அப்படியே வெப்சைட் இப்படி திருப்பினா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனில் வந்து அப்படியே வீடியோ அப்படியே இந்த ஃபுல்லாக ஃபிட் ஆகி கரெக்டாக வருது. முன்னாடிலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ்ன்றது ஒரு நாள் செஞ்சு அந்த லாங்குவேஜ் அவ்வளோதான் படித்தோம், அது முதல்ல லாங்குவேஜ் மாதிரியே நினைக்கக்கூடாது. இது எதுக்குன்னா
ஒரு டிவைஸுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். கலர்ன்றது எப்படி ஒரு விஷயமோ ஓரியன்டேஷன்ன்றது கூட ஒரு விஷயம் தான். அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஃபோல்டபிள் டிவைசஸ் வந்துட்டு இருக்கு, அதுக்கான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாருமே எல்லா டிவைஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் வந்து தேவையே படாது. என்ன சொல்றது, இப்போ வந்து ஃபோல்டபிள் டிவைசஸ் கூட இதில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் எப்பயுமே அது யூஸ் பண்ண போறதில்ல, அட்லீஸ்ட் நியர் ஃபியூச்சர்ல. ஏன்னா ஃபோல்டபிள் டிவைசஸ்லாம் இக்னோர். நான் ஒர்க் பண்ற அப்ளிகேஷன்லாம் ஃபோல்டபிள் டிவைசஸ்ல எவனும் யூஸ் பண்ண போறதில்ல. அதனால நான் அதை பத்திலாம் கண்டுக்கவே மாட்டேன், அதெல்லாம் நான் கத்துக்கவே மாட்டேன். ஆனா தேவைப்படுற அன்னைக்கு நான் பார்த்துப்பேன் அதுக்கு தேவையானது. ஏன்னா எப்படி போனாலும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க போது எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். சின்டாக்ஸ் இதே சின்டாக்ஸ் தான். ஸோ புது புது டிவைசஸ் வர வர சிஎஸ்எஸ்ல புது புது திங்ஸ் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். திஸ் இஸ் நாட் த லாங்குவேஜ் தட் இஸ் கோயிங் டு பி எண்ட் ஹியர். ஓகே, இன்னைக்கு பண்ணிட்டோம் அவ்வளோதான், முடிஞ்சதெல்லாம் அப்படிலாம் இல்லை. புதுசா வர வர புதுசா ஆட் ஆகிட்டு தான் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை, நம்ம அந்த அளவுக்கு எல்லாமேலாம் கத்துக்க தேவையில்லை. முதல்ல எல்லாத்துக்கும் காமனான விஷயங்கள் கத்துக்கணும். லைக் கலர், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் மாத்துறது, ஒரு பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதாவது பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கத்துக்கிட்டா போதும், மற்றதெல்லாம் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கத்துட்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ரொம்ப காமனா யூஸ் பண்ற டிவைசஸ் எது சொல்லுங்க? ஃபோனு. லேப்டாப். அதாவது வெப்சைட்ஸை பார்க்கறதுக்கு காமனா யூஸ் பண்ற டிவைசஸ் மொபைல், லேப்டாப், அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ். டெஸ்க்டாப். ஓகே, வேற டேப்லெட் சொல்லலாமா? டேப்லெட் கூட யூஸ் பண்றாங்கல்ல, இன்னொன்று இருக்குல்லப்பா, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க டேப்லெட்லாம். அடுத்து இன்னும் சொல்ல போனா டேப்லெட்டை கூட இன்னைக்கு நிறைய யூஸ் பண்ற இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன சொல்லுங்க? டிவி. டிவியில கூட இன்னைக்கு வெப்சைட்லாம் யூஸ் பண்றாங்க, பாக்குறீங்களா? யூடியூப்லாம் டிவிலேயே பார்க்குறாங்க. சைட்டை கூட அப்படியே ப்ரௌஸ் பண்ணலாம் டிவிலேயே. 4K டிஸ்பிளேலாம் யூஸ் பண்றாங்க இப்போ மானிட்டர்ஸ். ரைட்டு தானே? ஆமாவா இல்லையா? எஸ் சார். ஸோ நமக்கு இத்தனை பாசிபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு ஜெனரேஷன், இந்த டைம்ல நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டிவைசஸ் டு ப்ரௌஸ் ஆர் வெப்சைட்ஸ். ஓகே, இன்டர்நெட்டை இதில் நம்ம வேணா மோஸ்ட் காமன் இதை டிவிலாம் இப்போ வந்து ஆப்ஷன், இப்போல்லாம் டிவியில் ஆண்ட்ராய்ட் டிவி வந்துருச்சு, எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை பெரிய பெரிய மானிட்டர் மாட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம வந்து இதெல்லாம் வந்து வெரி காமன் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையானதை நம்ம படிப்போம் நார்மலாக. ஓகேங்களா? இது தவிர பிரிண்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம்ல, வெப்சைட்டை பிரிண்ட் பண்ண முடியுங்களா? ஏதாவது டவுன்லோட் பண்ணோன்னா போய் இந்த வெப்சைட் அப்படியே பிரிண்ட் போட்டு பில்லு ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் போடுவீங்களா இல்லையா? ஸோ பிரிண்டர்ஸ் கூட காமன் மீடியா. நெட்டு வந்து யூஸ் பண்ணுற இடம், அதாவது நெட் யூஸ் பண்ணுற இடம்னா வெப்சைட்டை பிரிண்ட் பண்ணுவீங்களா, அப்போ அதுவுமே வந்து பிரிண்டருக்குமே சிஎஸ்எஸ்ல இடம் இருக்கு. இந்த கலரு இதெல்லாம் வந்து காமன் தான் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? அப்போ இது என்ன, இது ஒரு டிவைஸ் பேர்லாம் சொல்லியிருக்கீங்க, பிரிண்டருக்கு என்ன வரும்? ஆமாம், இதில் எல்லாத்துலேயும் ஸ்க்ரீன் இருக்கும், இதில் ஸ்க்ரீன் இருக்காது. ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் தனியாக எழுத முடியும். ஓகேங்களா? பிரிண்டருக்குன்னு தனியாக சிஎஸ்எஸ்லாம் எழுதலாம் நம்ம. அந்த சிஎஸ்எஸ் வந்து ஓன்லி பிரிண்டரில் மட்டும் அப்ளை ஆகும், அதாவது நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறப்ப மட்டும் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் எழுதலாம், அதெல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறப்ப தெரியும். மொத்தத்தில் சிஎஸ்எஸ்ன்றது கஷ்டம்லாம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒன்றும் படிக்கலாம் போகிறதில்ல, நான் சொல்லிக் கொடுக்க போகிறதும் இல்லை. அது நீங்கள் தான் படிக்கணும் ஃபியூச்சரில். ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறப்போ ஃபியூச்சரில் நீங்கள் கற்றுப்பீங்க ஆஸ் எ டெவலப்பர். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் எத்தனை விஷயங்கள் இருக்குன்ட்டு. மொத்தத்தில் இப்போதைக்கு சிஎஸ்எஸ்ல சின்டாக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது மட்டும் தான். செலக்டார்ஸ் என்னென்ன இருக்குன்னு கற்றுக்கணும். முடிந்த அளவுக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் கற்றுக்க முடியுமோ அத்தனை கற்றுக்கலாம் இப்போதைக்கு.
சரி, செலக்டார்னா என்னது? இப்போ இங்க p டேக்னு போட்டேன் ரைட்டுங்களா, இது ஒரு செலக்டார். இது எதை மீன் பண்ணு டினோட் பண்ணுது சொல்லுங்க? பேராகிராஃப்ஸ் மீன் பண்ணுது. சரி, இந்த மொத்த கோடும் எதை மீன் பண்ணுது? இந்த ரூல் செட் இந்த செலக்டர் சேர்ந்து என்ன பண்ணுது சொல்லுங்க? பேராகிராஃப்ல ஸ்டைலிங் பண்ணுது சார். என்ன ஸ்டைல் பண்ணுது? பேக்ரவுண்ட் கலர் ரெட்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர்லயும் அந்த டெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர்லயும் கொடுக்கும் சார். ஓகே, கலர் வந்து கிரீன்லயும், பேராகிராஃப் எல்லா பேராகிராஃப்க்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்லயும் செட் பண்ணும். அதுதானே இதோட வேலை? யா சார். ஸோ அந்த செலக்டார்ன்றது இந்த ரூல் செட் எதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லுது. ஸோ பேராகிராஃப் மட்டும் வச்சுலாம் வந்து பத்தாது நமக்கு. எல்லாத்துக்கும் எல்லா டேகுக்குமே எல்லாம் ஒரே கலர்லாம் அப்ளை பண்ண முடியாது. நான் ஒரு பேராகிராஃபுக்கு வந்து ஒரு மாதிரி கொடுக்கணும்னு நினைப்பேன், இன்னொரு பேராகிராஃபுக்கு இன்னொரு மாதிரி கொடுக்கணும்னு நினைப்பேன் ரைட்டுங்களா. அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சரி, இப்போ இது ரெண்டும் ஒரு கேட்டகரி, பார்த்தாலே தெரியுது ரைட்டா? சார் இது ரெண்டும் ஒரு கேட்டகரி, இது ரெண்டும் ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. இப்போ இந்த மூணுத்துக்கும் ஸ்டைல் வந்து நான் வேற வேற மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி கொடுத்தேன்னு நினைச்சிங்களேன், அதாவது கொடுத்த நான் கலர் வந்து ரெட். இப்போ என்ன ஆகும்? எல்லாமே ரெட் கலர்ல தெரியும், எல்லா பேராகிராஃபும் ஓகேங்களா, ரெட்ல தெரியுது. ஆனா எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓகே, பேராகிராஃப் எல்லாம் ரெட்ல தெரியணும்னு சொல்லியிருக்கேன், ஃபைன். ஆனா எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஹலோன்னு இருக்குல்ல, இந்த கேட்டகரி மட்டும் டிஃப்ரெண்டான கலர்ல தெரியணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்கூல்ல வந்து இப்படிலாம் ரூல்ஸ் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த ஓகே, இந்த 5th வரைக்கும் பசங்கள்லாம் வந்து ஒரு கலர்ல போட்டுடுவாங்க ட்ரெஸ்ஸு, 6th இருந்து 10th வரைக்கும் அவங்க ஒரு கலர்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா? எஸ் சார். இப்போ அந்த மாதிரி நினைச்சுக்கங்களேன். அந்த மாதிரி இப்போ இது வந்து நான் ஒரு கலர் சொல்லியிருக்கேன் பேராகிராஃப்க்கு. ஆனா வந்து இந்த ஹலோன்ற கேட்டகரியில இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கேன். வேற கலர், கிரீன் கலர் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுவாங்க? இப்போ ஸ்கூல்னு வச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனுக்கு வேற பேர் இருக்குமா? இல்லை, அவங்களையும் ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவாங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவனையும் ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிளாசிஃபிகேஷன் வச்சிருக்காங்களா, அதை வச்சு தானே நம்ம கலர் சொல்லுவாங்க. இப்போ 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிறவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஓகே 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத மறுபடியும் கிளாசிஃபை பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? கிளாஸ். அதே மாதிரி செக்ஷன்ஸ் கூட இருக்கும் ரைட்டுங்களா. அதே மாதிரி தான் நம்ம செக்ஷன்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்க? கிளாசிஃபை பண்றதுக்கு தான், பிரிக்கிறதுக்கு தான். பிரிச்சு தனித்தனியா பசங்களை வந்து கிளாசிஃபை பண்றதுக்காக தான் செக்ஷன்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பிரிக்கிறோம். நான் வந்து எல்லாத்தையும் செக்ஷனா பிரிக்கிறேன், அதாவது கிளாஸா தனித்தனியா கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் வந்து ஹலோன்னு வைக்கிறேன், ஹலோன்னு ஒரு கிளாஸ் வைக்கிறேன் சும்மா. ஓகேண்ணா, இதெல்லாம் ஹலோ கிளாஸு, இதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ். ஒரு கிளாஸை நான் எத்தனை டேகுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுலயே நான் சொல்றேன் பாருங்க. ஸோ ஒரு டேகை வந்து செலக்டரா யூஸ் பண்ணணும்னா எப்படின்னா, பேர் அதோட டேகோட நேம் போட்டா போதும். ஒரு கிளாஸை செலக்டரா யூஸ் பண்ணணும்னா சிஎஸ்எஸ்ல அதுக்கு டாட் சிம்பிள்.
டாட் வைக்கணும். அந்த கிளாஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேர்டுக்கு முன்னாடி டாட் வச்சிங்கன்னா அது வந்து அந்த கிளாஸை செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த கிளாஸ் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையுமே செலக்ட் பண்ணும். ஒரு செகண்ட். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இதுக்கு மீனிங் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இந்த கிளாஸ் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த கலர் அப்ளை ஆயிருக்கும், கிரீன் கலர். எதுக்கு? இந்த ரெண்டுத்துக்கும். பேராகிராஃப் தான், எல்லாமே பேராகிராஃப் தான். ஆனா இங்க நீங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவீங்க, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா வந்து ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒயிட் கலர் போடணும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். 6th இருந்து 8th வரைக்கும் ப்ளூ கலர் போடுங்க அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க, அதாவது 6th இருந்து 8th தவிர மற்ற எல்லாருமே ஒயிட் போடணும். 6th இருந்து 8th வந்து ப்ளூ கலர் போடணும். அப்படிதானே மீனிங்? ட்ரெஸ் கோட் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா அவங்க அதுதானே ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இங்க நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இதுவும் பேராகிராஃப் தான். இப்போ இந்த ஹலோன்றது பேராகிராஃபா இல்லையா? எஸ் சார், பேராகிராஃப் தான். ஆனாலுமே அது ரெட் அப்ளை ஆகாது. ஏன்னா நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கேன், அதுல அலோன் இருக்கிறவங்க எல்லாருமே கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அது கிரீன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, எல்லாமே ரெட்ல, பேராகிராஃப் எல்லாமே ரெட்ல வரணும். ஆனா அதுல ஹலோன்னு இருக்கிற பேராகிராஃப் எல்லாமே கிரீன்ல வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அது கிரீன்ல வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செலக்டர்ஸ் இருக்கு. கிளாஸ்னா டாட் வைக்கிறோம்ல, இதுவே ஐடி பாருங்க, ஐடி வைக்கிறோம் பாருங்க. இதுலயே லீடர் இருப்பாங்கல்ல கிளாஸ்ல, ஓகே, இல்ல XYZன்னு வைக்கிறேன். இவன் லீடர்னு வச்சுக்கலாம், இல்ல லீடுன்னு வைக்கிறேன். லீடர் இருப்பாங்களே, லீடருக்கு வந்து ஒரு தனி, இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல், ஏதோ இன்னைக்கு வந்து ஏதோ ஈவெண்ட் நடக்குது லீடர்லாம் வந்து அந்த ஸ்கூலுக்கே ஃபுல்லாக லீடர்லாம் இருப்பாங்களா, அவன் நினச்சிக்கலாம் இது லீடை வந்து ஒரு தனி கலரில் வர சொல்லியிருக்கேன். நீ மட்டும் ஒரு க்ரீன் கலரில் ஏதோ வரணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அது க்ரீன் இருக்கா? சரி, நீ மட்டும் வந்து ஒரு ப்ளூ கலரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கலர் ப்ளூ. ஸோ ஐடின்றது ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஒரே ஐடியில் 2 பேர் இருக்கு. ஐடி கார்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரே நம்பர்ல ஒரே ஐடி நம்பர் 2 பேருக்கு இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் ஐடின்றது 2 எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ இதே வேல்யூவை இன்னொரு எலிமெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு ஐடியை வச்சு ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா? நீ வேற என்ன வேணா கொடுக்கலாம், லீடு 1 அந்த மாதிரி வேணா கொடுக்கலாம், வேற கொடுக்கலாம். ஆனா வந்து ஒரே ஐடியா 2த்துக்கு கொடுக்கலாம். ஆனா கிளாஸ் வந்து கொடுக்கலாம். இவங்கெல்லாம் ஏ செக்ஷன் பசங்க, இவங்கெல்லாம் பி செக்ஷன் பசங்க அப்படின்னு மொத்தமா ஐடென்டிட்டி கொடுக்கறது பேர் தான் கிளாஸ். அதாவது அந்த வேல்யூ வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா ஐடிஸ் வந்து ஒருத்தருக்கு தான் இருக்கும், யூனிக் அந்த பேஜ்ல யூனிக். ஓகேங்களா? இது புரியுது இல்ல? மொத்தத்துல இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பெசிஃபிக்கா ஒரு எலிமெண்ட்டை டார்கெட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது, பாயிண்ட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. சரிங்களா? ஒரு எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது இதெல்லாம். ஸோ இதுதான் செலக்டார்னு சொல்றோம். பேசிக்கா பாயிண்ட் பண்ணுறது தான் செலக்ட் பண்றோம். இது வந்து எல்லா பேராகிராஃபையுமே செலக்ட் பண்ணோம். நான் வந்து இது வந்து ஹலோன்ற கிளாஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணோம். இது வந்து லீடு ஐடி இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணும். ஓகேங்களா? பேசிக்கா இந்த மாதிரி விஷயம் எப்படி சொல்லலாம் இது? சரி, நீங்க எந்த ஊருப்பா? நீங்க எந்த ஊருப்பா? ஒருத்தர் சொல்லுப்பா. திருவண்ணாமலை சார். திருவண்ணாமலை. எது உங்க ஊர் பேர் திருவண்ணாமலையா? ஆமா சார். ஊருனா ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட். நீங்க எக்ஸாக்ட் வில்லேஜ்? வில்லேஜ் வந்து கலர் சார். கலர்.
ஓகே சரி, நீங்க எல்லாருமே திருவண்ணாமலையில தான் இருக்கீங்க. ஐ மீன் ஓகே எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே திருவண்ணாமலை எடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்க எல்லாருமே திருவண்ணாமலைனா அது ஒரு கிளாசிஃபிகேஷன். உங்களை எல்லாருமே திருவண்ணாமலை ஊர் பசங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? சொல்லலாம் ரைட்டுங்களா? ஏன்னா நீங்க எல்லாருமே அந்த ஆனா வந்து உங்களுக்குன்னு தனியா மறுபடியும் ஒரு இண்டிவிஜுவல் ஊர் இருக்கும்ல, அதுதான் இன்னும் ஸ்பெசிஃபிக் சொல்லும். அந்த மாதிரி தான் இந்த விஷயமே. இப்போ எல்லாமே பேராகிராஃப் டேக் தான். ஆனா அதுலயே ஹலோ அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன். எப்படி திருவண்ணாமலையில ஒரு பர்டிகுலர் வட்டம், அதுக்கு ஒரு செக்ஷன் கொடுக்கலாம். அப்புறம் மறுபடியும் அதுல ஒரு ஊரு, அது ஊர்ல ஒரு வீடு, அந்த மாதிரி. இது எது கரெக்டா இருக்கும்? நீங்க இப்போ உங்க ஊர் எதுமா? உங்க ஊர் வில்லேஜ் எது சொன்னா? கலர் சொன்னேன் சார். சரி, இப்போ மத்தவங்க எல்லாம் அந்த ஊர் இல்லைன்னு வச்சுங்களேன். திருவண்ணாமலை இப்போ கலர் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்க்காரங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவங்கன்னு சொன்னா கரெக்டா இப்போ நித்யா மட்டும்தான் ரெஸ்பாண்ட் ஆவாங்க, ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த ஊரு. ஆனா திருவண்ணாமலை, ஆனா அவங்களும் திருவண்ணாமலை தானே, ரைட்டா? இதுல அவங்கள ஸ்பெசிஃபிக்கா மீன் பண்றது திருவண்ணாமலையா அவங்க ஊரா? ஒரே கிளாஸ்ல ரெண்டு நித்யா இருக்காங்க. அப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ரெண்டு பேரையும்? ஸ்பெசிஃபிக்கா நித்யான்னு சொல்லிடுவாங்களா? எல்லா இடத்துலயும் நித்யான்னு போட்டுருவாங்களா? சும்மா அப்படிலாம் போட மாட்டாங்க. அப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? இனிஷியல் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரைட்டா, இனிஷியல் வச்சிருப்பாங்க. ஏன் இனிஷியல் வைக்கிறாங்க? சும்மா நித்யான்னு வைக்கலாம்ல? நித்யானே கூப்பிடலாம்ப்பா. ஏன் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இனிஷியலோட தான் படிப்பாங்க. இப்போ ஒரு அட்டெண்டர் வராரு கிளாஸ்ல, வந்து ஒரு பையனை கூப்பிடுறாங்கன்னா சும்மா இப்போ யுவராஜ்னு வச்சுக்கலாம், யுவராஜ் அப்படின்னு டேரக்டாலாம் கூப்பிடணும். யுவராஜ் வேமுலா எங்க இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு வர சொன்னாங்க பிரின்சிபல், இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர டேரக்டா வந்து யுவராஜ் அந்த பையனை வர சொன்னாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுல 2 యువరాజ్ இருக்கலாம். ఓకేங்களா? హలో, అదే శ్యామ్లా వస్తాను, ఇంత బయలుదేరి వస్తాను. నేను ఎక్కడ ఉన్నావు నువ్వు? ఒక్క నిమిషం ఆనే ఉండి వస్తాను. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ வந்து அந்த பர்டிகுலர் நேம் ஓட இனிஷியல் சொல்றப்போ ஓகே, இந்த பர்டிகுலர் நித்யா, இந்த பர்டிகுலர் யுவராஜ், அது தெரியும் 2 பேர் இருந்தா கூட. அதே மாதிரி தான் இங்க ஒரு கிளாஸ்ன்றதை ஆட் பண்றப்போ அல்லது ஒரு ஐடின்றதை ஆட் பண்றப்போ அது ஸ்பெசிஃபிசிட்டியை ஆட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான பவர், ரைட்டுங்களா? எது எக்ஸாக்டா மீன் பண்ணுது அதை அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஸ்டைலும் அப்ளை ஆகும். நீங்க முன்னாடி பின்னாடி போடுறத வச்சுக்கலாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லீடுன்றது பேராகிராஃபா இல்லையா? ஒரே ஒரு செகண்ட். ஓகேங்களா? சரி, எது வந்து சரி என்ன சொல்றீங்கப்பா? கொஞ்சம் ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. ஹலோ, இப்போ இந்த லீடுன்றது பேராகிராஃப் டேகா இல்லையா? அது ஐடி சார், அது லீடுன்றது. அப்ப பேராகிராஃப் டேக் இல்லையா? ஆனா அது பேராகிராஃப் டேக் இல்லையா? பேராகிராஃப் டேக். சரி, பி டேக் இல்லையா? பேராகிராஃப்ல ஐடி. ரைட் தான். ஆனா அப்ப அது பி டேக்னு சொன்னா தப்பு. அது பி டேக்ல இருக்க எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாமா சார்? சரி, சரி, நான் வந்து என்னோட வில்லேஜ் பேர் வந்து கச்சூர். என்ன கச்சூர் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லணுமா? நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், என்ன திருவள்ளூர் ஊருக்காரன்னு சொன்னா தப்பா? கச்சூர்னு தான் சொன்னாதான் கரெக்டா? என்ன திருவள்ளூர் ஊருக்காரங்கன்னு சொல்ல முடியாதா? சரி, என்ன ஊரை சொல்லும் போது உங்களை கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி. சரி, ஆனா எது சொன்னாலும் கரெக்ட் தான். ஆனா வந்து எக்ஸாக்டா ஸ்பெசிஃபிக்கான்னு சொன்னா எப்போ நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றது எது வரும்? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி சொல்றப்போதான் அது வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. என்னோட கச்சூர்னு சொன்னா அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்.
அது என்ன கரெக்டா மீன் பண்ணும், ரைட்டுங்களா? ஸ்டில் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், என்ன தமிழ்நாட்டுக்காரன் கூட சொல்லலாம், நம்ம இந்தியன் கூட சொல்லலாம், ரைட்டுங்களா? அதுவுமே கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். இது பேராகிராஃப்னு நான் சொல்லலாம், தப்பு இன்னும் இல்லை, அது பேராகிராஃப் தான். ஆனாலுமே அதிகமா ஸ்பெசிஃபிசிட்டி எதுக்கு இருக்குன்னா இதுக்கு தான். ஏன் சொல்லுங்க? இது வந்து அதை ஒண்ணுத்த மட்டுமே மீன் பண்ணுது, ஆமா தானே? இப்போ 100 பேர் 100 இந்தியன்ஸ் இருக்கிற இடத்துல தமிழ்நாடுக்காரன் அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும், எல்லாருமே இந்தியன்ஸ் தான் அங்க இருக்கிறவங்க, ஆனா அவங்கள மட்டும் பாயிண்ட் பண்ணுது அது, ரைட்டுங்களா? ஆமா தானே? ஆமா சார். அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். இந்த பி டேக் அப்படின்றது ஜெனரிக் நேம், எல்லாத்தையும் மீன் பண்ணுது. அதுல இந்த லீடுன்றது இது ஒன்று, அந்த பி டேக்ஸ்ல இது ஒன்றுத்த மட்டும்தான் மீன் பண்ணுது. அப்போ இதுக்கு தான் ஸ்பெசிஃபிசிட்டி அதிகம், ரைட்டுங்களா? இந்த ஒரு கான்செப்டும் இருக்கு, சிஎஸ்எஸ்ல ஸ்பெசிஃபிசிட்டின்னு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டைல் எல்லாம் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா பேராகிராஃபுக்குமே நான் இதை ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். எல்லா பேராகிராஃபும் ரெட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆனா இந்த லீடுன்னு ஐடி இருக்கிறது மட்டும், அந்த பேராகிராஃப் மட்டும் ப்ளூல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ எது அப்ளை ஆகும்? எல்லாமே ரெட்ல இருக்குமா, இல்ல எல்லாமே ரெட்ல இருக்கும் ஆனா இது ஒண்ணு மட்டும் ப்ளூல இருக்குமா? சொல்லுங்க. லீட் மட்டும் ப்ளூல இருக்கும் சார், மிச்சம் எல்லாமே ரெட்ல இருக்கும். ஆமா, ஓகே, இங்க பாரு ப்ளூல இருக்கு. சரி, அப்போ இந்த ஸ்டைல்ஸ் ரெண்டு, ஒருவேளை ஒரு கொலிஷன் வருது, எது எடுத்துக்கணும்னு டவுட் வந்ததுன்னா எப்படி எடுத்துக்கும்? ஸ்பெசிஃபிசிட்டியை வச்சு தான் எடுத்துக்கும், ஓகேங்களா? ஒரு ரெண்டு பாருங்க, இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த சிஎஸ்எஸ் கரெக்ட் தான், இது வந்து இதுக்கும் அப்ளிகபிள் தான், ரைட்டா? ஆமா தானே? ரெண்டாவதுக்கு அப்ளிகபிள் தான், ஏன்னா இது பி டேக், ரைட்டுங்களா? இதுக்கும் அப்ளிகபிள் தான், இதுவும் இதுக்கு அப்ளிகபிள் தான், ரைட்டுங்களா? இப்போ கொஸ்டின் வரும், எந்த ஸ்டைல இந்த பேராகிராஃபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் வந்தா எது தெரியுங்களா? சரி, ஓகே, இன்னும் கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஹலோ கூட எடுத்துக்கலாம். மூணு ஸ்டைலும் ஒரே விஷயத்தை தான் பாயிண்ட் பண்ணுது, இதே இந்த பேராகிராஃப் தான் பாயிண்ட் பண்ணுது, ஆமாவா இல்லையா? எஸ் சார். இப்போ எது அப்ளை ஆகணும்? ப்ளூவா, ரெட்டா, கிரீனா? ப்ரௌசர் எப்படி டிசைட் பண்ணும்? ஐடியில் இருக்கிறது தான் சார் அப்ளை ஆகும். ஏன்? ஐடி தான் அதிகமான ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கு பாருங்க, ஏன்னா ஐடி வந்து ஒருத்தருக்கு தான் இருக்க முடியும், அப்போ அதுதான் அதிகமான ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ இங்க ப்ளூ கலர் இருக்கு, இங்க ரெட் கலர் இருக்கு, இங்க கிரீன் இருக்கு, ஆனாலும் இதை தான் எடுத்துக்கும், ஏன்னா இந்த செலக்டருக்கு தான் அதிகமான ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கு, ஓகேங்களா? ஸோ ப்ளூல வருது நமக்கு, ரைட்டுங்களா? நீங்க இது முன்னாடி பின்னாடி எப்படி மாத்தி போட்டாலுமே அதுதான் வரும், நீ எங்க வேணா போடுங்க, செலக்டரோட ஸ்பெசிஃபிசிட்டியை பொறுத்து தான் கலர் வரும். நீங்க இது ஃபர்ஸ்ட்ல போட்டாலும் சரி, நடுவில் போட்டாலும் சரி, எந்த ஆர்டர்ல போட்டாலுமே இப்படி தான் வரும், ஓகேங்களா? ஸோ செலக்டரோட ஸ்பெசிஃபிசிட்டி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹோவர் பண்ணுறப்பே அதில் ஒரு நம்பர்லாம் காமிக்குது பாருங்க, 001 100 அந்த மாதிரிலாம் காமிக்குது பாருங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி 100 இருக்கிறது தான் அதிகமான ஸ்பெசிஃபிசிட்டி. இது நமக்கு பார்த்தாலே தெரியும் எதுக்கு அதிகமான ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணுது ஒரு எலிமெண்ட்டை. இங்கே 10 எலிமெண்ட் இருந்தாலுமே அதிகமாக எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணுற விஷயம் ஐடி தான். இதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறதால இதுக்கு மட்டும் வந்து இந்த இதை எடுத்துக்கும், ஓகேங்களா? சரி சரி, ஒருவேளை இப்படி ஒரு கேஸ் வருதுன்னு நினைச்சுங்க, இங்க பாருங்க, ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 கிளாஸ் போடலாம், ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த ரெண்டாவது இருக்குல்ல, இதுக்கு எந்த கலர் அப்ளை ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்.
ம் சொல்லுங்கப்பா. கலரே எதுவுமே கொடுக்கலையே சார் அதுக்கு. இதை கொடுத்துருக்கேன். டாட் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு சார். ம் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கீங்க சார். இது ஹலோ கிளாஸ் ஒரு கிளாஸ், வேர்ல்டுன்றது ஒரு கிளாஸ். ஸ்பேஸ் கொடுத்தா தனித்தனியான கிளாஸஸ் அப்படின்னு மீனிங். ரெண்டு கிளாஸும் சேர்ந்து. ஒரே ரைட்டு தானே. உங்களுக்கே ரெண்டு டேக் நான் கொடுக்க முடியும். எப்படின்னா நீங்கள் ஏ செக்ஷனும் இருக்கலாம், அதே டைமில் உங்களை பாயின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அப்படி தானே. ரெண்டு கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. முடியும் சார். உங்களை பாய்ஸ்னு ஒரு கேட்டகரியிலையும் வைக்க முடியும். நீங்கள் செக்ஷன் ஏன்னு நினச்சிங்களேன், ஏ செக்ஷன் அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியும். இந்த பையன் ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு கன்ஃபியூஷன். இதுவுமே கரெக்ட் தான், இதுவுமே ஈக்குவல் ஸ்பெசிஃபிசிட்டி தான். இப்போ எதை எடுத்துக்கும்? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எடுத்துக்குமா சார்? ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எடுத்துக்குமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது எடுத்துக்குமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலாம் ஓகே. எதை எடுத்துக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே. ஆரஞ்சு லாஸ்ட் இருக்கிறத எடுத்துக்குது. ஸோ நம்ம ப்ரௌசர் இன்ஜின் ஒன்று பார்த்தீங்களே, நீங்கள் சொன்னீங்களா, அது லேஅவுட் இன்ஜின். ப்ரௌசர் ஐ மீன் யூஐ பேக்எண்ட். அதோட வேலை என்ன தெரியுமா? இந்த சிஎஸ்எஸ் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கேஸ்கேட், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சிஎஸ்எஸ், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியில், அதாவது மிக்ஸ் பண்ணி எது வருதுன்னு கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணும். இப்போ ஸ்பெசிஃபிசிட்டி ஃபர்ஸ்ட் ரூல், எந்த செலக்டாருக்கு ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமாக இருக்கோ அதுதான் அப்ளை ஆகும். ஒருவேளை இங்கே பாருங்க, ஒருவேளை ரெண்டு செலக்டருக்கு ஈக்குவல் ஸ்பெசிஃபிசிட்டி இருந்தால், இதுவும் கிளாஸ் தான், ரெண்டுமே கிளாஸ் தான், ரெண்டு கிளாஸுமே இதுக்கு அப்ளை ஆயிருக்கு. இப்போ எந்த கலரை எடுத்துக்கணும்னா, லேட்டா அதாவது லாஸ்டா எந்த கிளாஸ் இருக்கோ அது முன்னாடி இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணிடும். இதுக்கு ஹை ப்ரியாரிட்டி எடுத்துக்கும். புரியுதுங்களா? எது லாஸ்டா வருதோ அந்த ரூலை எடுத்துக்கும். ஓகே சார். நம்ம அது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அதை ரீரைட் பண்ற மாதிரி இது கொடுத்துருக்கோம்னு எடுத்துக்கோமா? ஆமா, வேண்டான்னு ரீரைட் பண்ற மாதிரி இல்லை. இது இப்படிதான் இந்த சிஎஸ்எஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க மாத்தி கீத்தி போட்டீங்கன்னா தப்பா வரும். பாருங்க, ஓல்டு எடுத்து முன்னாடி போட்டோம்னா கிரீன்ல வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா வேர்ல்டுன்ற கிளாஸும் ஹலோன்ற கிளாஸும் ஈக்குவல் ஸ்பெசிஃபிசிட்டி, ரெண்டும் கிளாஸ் தான். ரைட்டுங்களா? இந்த ஆரஞ்சு கலர்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க, ஹலோக்கு வந்து கிரீன் சொல்லியிருக்கேன். எது லாஸ்ட்ல இருக்கு? இது. ஸோ இதுதான் எடுத்துக்கும். கடைசியாக எது இருக்கோ அது வந்து முன்னாடி இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணி, அந்த கலர் இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகேவா? இந்த கலர் எடுத்துக்கும். இது வந்து இதோட ரூல்ஸ். ஓகே, சிஎஸ்எஸ் இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல இது ரெண்டு இது வந்து ஈக்குவலா வர்றப்போ கடைசியில எது போட்டிருக்கீங்களோ அதை எடுத்துக்கும். இது எப்ப சார் சிஎஸ்எஸ் ஆப்ஜெக்ட் மாடல் கிரியேட் பண்ணும்போது இது பண்ணுவா? கால்குலேட் ஆப்ஜெக்ட் மாடல் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்றப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல். அப்போ உங்களுக்கு பாத்தீங்களா, ஒரே எலிமெண்ட்டுக்கு இத்தனை சிஎஸ்எஸ் எழுந்தாலும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எது அப்ளை ஆகணும் அப்படின்றத அதை கால்குலேட் பண்ணுது. ரைட்டுங்களா? இது நீங்க எழுதின கோடு, ஆனா அது கடைசியில் அது கால்குலேட் பண்ணி தானே ஒன்னொன்னுக்கும் ஒன்று அப்ளை பண்ணுது. இதுக்கு ஒரு கலரு, இந்த செலக்டர்ஸ் வச்சு இதுக்கு என்ன அப்ளை பண்ணணும், இதுக்கு என்ன அப்ளை பண்ணணும், இதுக்கு என்ன அப்ளை பண்ணணும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுதா இல்லையா? பண்ணுது. சரி, அதை எப்படி நம்ம பார்க்கறது ப்ரௌசரோட டெவ் டூல்ஸ்ல அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இது எப்படி நான் பார்க்கறது? நீங்க சொன்னீங்க இது மாத்திருது பாருங்க அப்படின்னு நீங்க காமிச்சிங்க. ஆனா அது மாத்திருச்சுன்னு நான் எப்படி பார்க்கறது? அதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, எப்படி நான் பார்க்கறதுன்னா, இங்க ஒன்று உங்க கண்ணிலேயே பார்க்கலாம், இன்னொன்று சில விஷயங்களை எல்லாத்தையும் எல்லா டிசைன்ஸுமே கண்ணில் நமக்கு விசிபிளாக இருக்கிற பார்ட் இல்லை. ஸோ இங்கே டெவ் டூல்ஸில் போய் பார்க்கலாம் எதனால் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு தெரியுங்களா? ஆரஞ்சு இருக்கு, கிரீன் அடிச்சிட்டு இருக்கு. ஏன் சொல்லுங்க? நீங்கள் எழுதின கோடு தான் இது. இந்த எலிமெண்ட்டுக்கு
அதான் அதுவும் மேட்ச் ஆகுது, வேர்ல்டும் மேட்ச் ஆகுது, ஹலோ வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது, ஹலோ எல்லாத்துலயும் இருக்கிறதால. ஓகேங்களா? ஆனா இதை தான் இது எடுத்திருக்கு. ஏன்னா இதுதான் லேட்டர், அதனால ஃபில்டர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, பேராகிராஃப் கூட அடிச்சிட்டு இருக்கு, கோட் அடிச்சிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ 3 அப்ளை பண்ணியிருந்தா இதுதான் எடுத்திருக்கு. இதை வச்சு நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? எதை வந்து அது எடுத்திருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுக்கு போனீங்கன்னா இந்த இதை காலி பண்ணியிருக்கு, இங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் அப்ளை ஆகுதுன்னு நீங்க பார்க்க முடியும். அப்புறம் ஃபைனலா கம்ப்யூட்டர் ஸ்டைல்ஸ் நீங்க இத்தனை பார்க்கலாம். ஒருவேளை இது 2 3 இருக்கிறதால ஈஸியா இருக்கு. ஒருவேளை 10 15 எழுதிருந்தாங்கன்னா நம்ம உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு, அதுக்கு என்ன கரெக்டாக எந்த ஸ்டைல் அப்ளை ஆகுது, நீங்க போய் கம்ப்யூட்டர்னு இருக்கும், போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்னென்ன ஸ்டைல் அப்ளை ஆயிருக்கோ எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா? கலர், எந்த கலர் அப்ளை ஆயிருக்கு, ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் அப்ளை ஆயிருக்கு, இந்த ஃபாண்ட் தான் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? எல்லாமே பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதுதான் அப்போ செலக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன செலக்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சரிப்பா. ஓகே, ஸ்பெசிஃபிசிட்டின்றது எப்படிலாம் சொல்லலாம் பாரு. இது மட்டும் இண்டிவிஜுவலா மட்டும் இல்லை, ஐடென்டிட்டி ரிலேஷனை வச்சு கூட சொல்லலாம். ரிலேஷன். ஓகே, இப்போ ஓகே, எங்க அப்பா பேரு மார்க்கண்டேயன். ஓகே, எனக்கு ஒரு எங்க மாமா இருக்காரு, அவங்க பேரு பாஸ்கர்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன வந்து மார்க்கண்டேயன் அவங்க பையன் அப்படின்னு சொல்றது ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமா, பாஸ்கர் அவங்க மருமகன் அப்படின்னு சொல்றது ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமா? அவங்க அப்பா பேர் சொல்றதா சார் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படி? ஏன்னா பாஸ்கருக்கு இன்னொரு 2 மருமகன் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் எங்க அப்பாவுக்கு மேபி அவங்க பையன்றது மேபி ஒருத்தர் இல்லை 2 பேர். ஸோ இதுதான் அதிகமாக ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும். அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஸை வச்சியும் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கு. அந்த மாதிரியும் அப்போ அந்த மாதிரியும் செலக்டர்ஸ் இருக்கு. இது வந்து டைரக்ட், உன்னோட கிளாஸ் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு டைரக்டா நம்ம கிளாஸ் கொடுக்குறோம், டைரக்டா ஐடி கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம், இப்படி கூட கொடுக்கலாம். ரிலேஷன் கூட கொடுக்கலாம். டிவ்வுக்குள்ள இருக்கிற ஹலோ வேர்ல்டுக்கு வேற கலர் இருக்கணும். டிவ்வுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்தா உள்ளன்னு அர்த்தம். ஐ மீன் ஹலோ இருந்தா அதுக்கு வந்து ப்ரௌன் இருக்கணும். ஓகே, இப்படி கூட ரிலேஷன் கூட கொடுக்கலாம், இப்படி கூட ஸ்பெசிஃபிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். பாருங்க, இப்ப ப்ரௌன் வந்துச்சு பாருங்க. இதே விஷயம் இங்க பண்ணா வேர்ல்டுக்கு இருக்கு, ஆரஞ்சு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்க முன்னாடி கொடுத்தாலுமே ப்ரௌன் வரும். ஏன் சொல்லுங்க? ஏன்னா சி இங்க ஹலோல கிரீன் கொடுத்தா மட்டும் இங்க வேர்ல்டு இருக்குன்றதுக்காக ஆரஞ்சு வந்துருச்சு, இங்க இதுக்கு ஆரஞ்சு வந்துருச்சு. ஆனா அதே விஷயத்த இங்க பண்ணா ஆரஞ்சு வரலையே, ப்ரௌன் வந்திருக்கு. ஏன்? ஏன்னா இந்த செலக்டரோட இதுலயும் தானே வேர்ல்டு இருக்கு, டிவ்னு ஒரு செப்பரேட்டா கொடுத்திருக்கோம் சார். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிசிட்டி அதிகம், இதை விட அதிகம். அதனால வந்து ஸ்பெசிஃபிசிட்டி அதிகம் இருந்தா அதுதான் எடுத்துக்கும். ஸ்பெசிஃபிசிட்டி ஈக்குவலா இருந்தா அப்போதான் இந்த ரூல், எது லேட்டா இருக்கோ லாஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கிறது, அந்த ரூல். ஓகேங்களா? புரியுதுங்களா? கிளியரா? எஸ் சார். ஓகே. ஓகே. ஸோ இந்த செலக்டர்ஸ்லாம் வந்து இந்த W3 ஸ்கூல்ஸ்ல இருக்கும். அந்த செலக்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. சிஎஸ்எஸ்ல இங்க போனீங்கன்னா சிம்பிள் செலக்டர்ஸ், காம்பினேட்டர்ஸ், சூடோ செலக்டர்ஸ் இப்படி இருக்குல்ல. ஸோ இந்த செலக்டர்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வாங்க. இது எங்க இருக்குன்னா நீங்க சிஎஸ்எஸ்ல போயிட்டு லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி என்னென்ன செலக்டருக்கு என்னென்ன சிம்பிள், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மீனிங்ன்றது படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா?
இதில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் முதல்ல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்கிறதுலாம் இந்த நார்மலாக இங்கே வரைக்கும் ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் படிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இது ஒன்றும் கஷ்டமெல்லாம் இருக்காது ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதோட வந்து டியூஸ்டே வாங்கிக்கே ஓகே. இது படிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கூட படிச்சுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும். இந்த கலர், பேக்ரவுண்ட் கலர், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அது எங்கன்னா சிஎஸ்எஸ் இங்கேயே நார்மலாக ஒன்று ஒன்றா பார்டர்ஸ், மார்ஜின்ஸ் இப்படி இருக்குல்ல, இதை படிச்சுட்டே வாங்க ஓகே. ஜஸ்ட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்பிளே மேக்ஸ் வித் இண்டெக்ஸ் வரைக்கும் படிங்க ஓகேங்களா. ஓகே சார். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ் வந்து ஐ திங்க் Thursday நான் ஷெட்யூல் பண்ணுறேன் ஓகேங்களா, சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மீட்டில் நீங்கள் யூ கேன் போஸ்ட் தட் இன் த குரூப் இட் செல்ஃப் ஓகே. ஓகே. தேங்க்யூ, பை. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர்